இன்று ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாள். அவருக்கு முதல்ல நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். எங்களுடைய மனமார்ந்த இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள். இந்நாள் போல் என்னாலும் நீடூழி வாழணும் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எப்படினாலும் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வராது, நாளைக்கு தான் வரும். என்ன அண்ணன் பார்த்து சந்தோஷப்படுவார். ஓகே, நீங்கள் எப்படி இப்போ வாழ்த்துனீங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் துதியரங்கம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. கவியரங்கம். ஆமாம், கவியரங்கம். அந்த கவியரங்கத்தில் வழக்கறிஞர் ஒருவர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொல் திருமாவளவனுடைய வாழ்த்து இருந்தாங்க. அந்த வாழ்த்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதி ஒருவர் இருக்காரு, அவர் மேடை ஏறினாலே வந்து தம்பிகள்லாம் ஏமாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேத்திக்கு வந்து நான் பெரியாரோடைய பேரன்னு சொல்லுவாரு, இன்னைக்கு நான் முப்பாட்டம் முருகன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, இது ஸ்டாலின் சொல்ற மாதிரில இருக்கு. இல்ல இது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான சொல்றாங்க, இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. சரி, இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஊமக்குத்து ஸ்பெஷலி மேட் ஃபார் ஊபிஸ். அந்த கவியரங்கத்துல அந்த வழக்கறிஞர் வந்து துதி பாடினாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். துதி பாட தம்பி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்த்து என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சரி. இன்னொருவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில், ஆகச்சிறந்த கோமாளி, இவர் மேடை ஏறி சிரித்தாலே தம்பி எல்லாம் ஏமாளி. சரி. இந்த நூற்றாண்டில் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமக்கரி சமைப்பாராக அவமதிப்பு இவர் தமிழ்நாட்டின் RSSின் பிசிறு. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், அடுத்த நாள் முப்பாட்டன் முருகன் என்பார். ஓகே, இல்லைன்னா முதல்ல ஒன்று வருவோமே, தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த போராளி அனக்கா சொல்றாங்களா? சரி, ரைட். சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, அவரை வந்து சமைக்கிறவரா வந்து சித்தரிச்சிட்டாருன்னு. சரி, நான் தானே தெரியாம இருக்கிறேன். இப்போ ஐயா கருணாநிதி அவருடைய வீட்டுக்கு ஒருத்தரை விருந்து கூப்பிடுறான்னு வச்சுப்போமே, ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாத்தையுமே சமைச்சிட்டு இருப்பாரு. இல்ல வீட்டுல 4 பேர் இருப்பாங்க, அவங்க சமைப்பாங்க. அவள் வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டோம்னு சொல்லுவோம், ஐயா கருணாநிதி வீட்டில் அப்படியெல்லாம் நான் வந்து சாப்பிட்டேன், அவ்வளோ சுவையான விருந்து எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. இப்போ வீட்டில் உள்ளவங்க தான் சமைச்சாங்க. ஆனால் நம்ம அந்த அந்த மதிப்பை, அந்த மரியாதையை, அந்த அன்பை யாருக்கு சொல்கிறோம்? ஐயா கருணாநிதிக்கு தான் சொல்லுவோம் இல்லையா? அது தமிழருடைய மரபு தானே அது. இல்லை, ரெண்டாவது அதுதானே சொல்லுவோம். நம்ம கூப்பிட்டது யாரு? இப்போ ஒருவேளை அந்த வீட்டில் நம்ம அந்த அம்மா கூப்பிட்டுருந்தாங்கன்னு என்ன சொல்லுவோம்? அந்த அம்மா என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க, இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க. அதுவும் எப்போ சொல்லுவோம்? அவங்க இறந்து போன நேரத்தில் என்னதான் இருந்தாலும் அம்மா தங்கையா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு அம்மா சொல்கிறாங்கன்னா அப்படி சொல்லுவாங்கல்லப்பா, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு விருந்து கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஐயா கருணாநிதி கொடுத்த விருந்துன்னு சொல்லுவோம். தலைவர் பிரபாகரன் வந்து உணவு கொடுத்தாருன்னா என்னன்னு சொல்லுவாங்க? அதுவும் விருந்துன்னு தான் சொல்லணும். இல்லை, அது அப்படித்தானே, அவருடைய பேர்ல தானே சொல்லணும். உடனே அவர் தான் சமைச்சு கொடுத்துட்டாரு. ஏன்னாடியே கொஞ்சம் கூட உங்களுக்கு மூளையே கிடையாதான்ற மாதிரி. சில ரசிகர்கள்லாம் வந்து அஜித்தை பார்க்க போவாங்களாம். அப்போ அஜித்தை பார்க்க போகும்பொழுது அவர் பிரியாணி நல்லா செய்வாரு, அவர் நல்லா சமைச்சு நமக்கே கொடுப்பாரு, அவரே சமைச்சு கொடுத்துருக்காரு. அவரே சமைச்சு கொடுத்து என்ன சொல்லுவாங்க, அஜித் வந்து ஒரு பெரிய நடிகர், அவருக்கு சமைச்சு கொடுக்கலாமா வேலை, அவர் கார் ரேஸ் விடுறதா வேலை அப்படின்னு. டே, கார் ரேஸ் விடுறதுக்காக ஒரு மனுஷன் சமைக்க கூடாதுன்னு அர்த்தம் இருக்கேன்னு. அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, அவங்க வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் கொடுத்துருப்பாங்க, அதை தாண்டி நீ பேசிடவே கூடாது. அது வந்து சில மனநோயாளிகள் அப்படி இருப்பாங்க. இப்போ அந்த அக்கா என்ன சொல்றாங்க, முதல்ல அவங்க பேச வந்த இடங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த இடம்? அவர் திருமாவளவனுடைய பிறந்த நாள் மேடை, வாழ்த்து மேடை. வாழ்த்து மேடையில வந்து இன்னொருத்தர் திட்டுறது முதல்ல நாகரிகமா? அதே மேடையில அது திட்டுறதையே பார்த்து ஒருத்தர் ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அது ஒரு பெரிய மனநோயின்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து அவங்க மேலாம் ரொம்ப மதிப்பு இருக்கு, ஆனா நம்ம மதிப்பு வைக்கக்கூடிய இவங்க இவ்வளவு தரமட்டத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இவர் எப்பயுமே வந்து அண்ணன் சீமான் வந்து அவர் எங்க அண்ணன் அதுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் போடுறாரு. ஆனா என்றைய எந்த அளவுமே இவர் தம்பின்னு நினைச்சதே இல்லை போல இருக்கு. அவரை நினைச்சதே கிடையாதுன்னு இல்லை, அதை சொல்றது சிரிக்கும் போது அது எப்படி இருக்கு எனக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது கைத்தட்டுறாரு. அது எப்போ கைத்தட்டுறாருன்னு எனக்கு தெரியும். அவர் கைத்தட்டுறது எல்லாமே வந்து அவரை பாராட்டக்கூடிய இடங்கள்ல தான் அவர் கைத்தட்டுறாரு. மற்ற இடங்கள்ல சீமானவர்களை திட்டக்கூடிய இடங்கள்ல எங்கேயுமே திருமாவளவன் கைத்தட்டல, எங்கேயுமே அவர் அந்த பெருசா ரசிச்ச மாதிரி தெரியல. ஆனா கீழே இருக்கக்கூடிய அந்த திமுகவுடைய அடிபொடிகள், அல்ற சில்றீங்க, இந்த வாடகை வாய்ங்க, இந்த இணைய கூலிப்படை, 200 ரூபா ஊப்பி ஆடியோ ரிலீஸ் பண்ற அல்லக்கைங்க, இவங்க எல்லாம் விடுவாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறோம், ஒரு நாய் போட்டிருக்கு, அந்த நாய்க்கு வந்து பேரை பார்த்துனா சொல்லுவாங்க விளக்கமாத்துக்கு பேரு பட்டுக்குஞ்சம். எஸ், அந்த மாதிரி அந்த நாய் கெட்ட கேட்டுக்கு அதுக்கு பேர் வந்து ஒரு பெரும் புலவருடைய பேர். நான் அந்த புலவருடைய பேரை சொல்ல விரும்பல. ஏன்? அவர் ரொம்ப நல்ல புலவர். சரி, ரைட், புரியுதா உனக்கு? அவர் ரொம்ப நல்ல புலவர். இவன் தரங்கிட்டவன். இந்த நாய் நம்ம ஒரு பேர் வைப்போமே, அறிவாலயத்து நாய், ஒட்டுண்ணியல் அறிவாலயத்து நாய், நாலேஜ் ஆலயத்து நாய் அப்படிமா. அந்த நாலேஜ் ஆலயத்து நாய் என்ன பண்ணுது, முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுது. ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த ஃபோட்டோ வந்து
தடா சந்திரசேகர் அவர்களுடைய நினைவேந்தல் விழா. இந்த விழாவில் அவருடைய அண்ணன் மகன் பாக்யராஜன், சித்தப்பா. ஆமா, அதாவது பாக்யராஜன் அவர்கள் வந்து பாக்யராஜனுடைய சித்தப்பா தான் தடா சந்திரசேகர். அவருடைய நினைவேந்தல் விழாவில் பாக்யராஜன் கலந்துக்கல. யார் இவர் போய் லைவ்ல போட்டோ எடுத்துட்டு வந்தாரா? கலந்துக்கல. அதற்கு காரணம் யாரு? அந்நியார் அப்படின்னு. இப்போ என்னன்னா அந்நியார் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த சைடுல ஒரு அந்நியார் இருக்காங்க. ஐ மீன் நான் சொல்றது, அவன் ஒரு கொத்தடிமையா இருக்கான் இல்லையா, கிச்சன் கேபினெட். கொத்தடிமையா இருக்க இடத்துல ஒரு கிச்சன் கேபினெட் இருக்கு. அங்க வந்து ஒரு அந்நியார் இருக்காங்க. அந்த அந்நியார் மேல பல குற்றச்சாட்டுகள் பல நாட்களாக அரசியல் தளத்துல பேசப்பட்டு இருக்கு. இப்போ என்ன அதை அப்படியே கொண்டு வந்து இங்க பொறுத்துறது, புரியுது? அந்த நெகட்டிவ் ஃபேமை அப்படியே கொண்டு வந்து இங்கேயும் அதே தான்ப்பா இருக்கு, நீங்க அவங்கள தப்பா நினைக்கிறீங்க, இங்கேயும் அதே தான் இருக்கு, இது எல்லாமே சகஜம்ப்பா, நார்மலைஸ் பண்ற வேலை, நீர்த்து போக செய்யற வேலை. அதான் நீர்த்து போகிற செய்யற வேலை, இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி பண்ற வேலை. இதை பண்றதுக்கு அந்த நாய் வந்து ரொம்ப தயாரா இருக்கு. எவ்வளவு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அது தெரியல. 400 ரூபா இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுவும் பாஜகவோட திமுக கூட்டணி வைக்கும்போது கண்டிப்பா இன்க்ரிமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போ என்னன்னா பாக்யராஜன் தடா சந்திரசேகருடைய அந்த நினைவேந்தல்ல கலந்து கொள்ளல அப்படின்னு உடனே ஒருத்தன் வந்து கீழே வந்து ட்வீட் போட்டு கேட்கறான். அப்ப இது யாருடா? யாரு? பாக்யராஜன் அவர்கள் நினைவேந்தல்ல அஞ்சலி செலுத்தின அந்த காட்சி, அந்த போட்டோ எடுத்து காமிச்சு, இவனுக்கு வேலை என்ன, வேற வெளியூர்ல இருக்கும், வேலை இல்ல, 24 மணி நேரம் வந்து சீமான் பேரை இழுக்கலன்னா அவனுக்கு வந்து கஞ்சி இல்ல. கரெக்டா எங்க தெரியுமா இருப்பாங்க, சீமானை துப்புனா அந்த இது வந்து கரெக்டா அவங்க காலில் எவ்வளவு மாதிரி கரெக்டா நிற்பாங்க. அந்த கால் விழுமே கையேந்தி பிடிச்சிருவாங்க, அந்த கேட்ச் பிடிக்கிறது அந்த மாதிரி பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பிடிக்கிறவங்க அவங்க தான் இந்த சேனல்ல வெளியிட்டு இருக்காங்க. அவங்களை பொறுத்தவரை என்னன்னா, சீமானவர்களை ஒரு வார்த்தை அவனாவது திட்டா போதும், உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே பரவசமாயிடும். இப்போ என்ன இன்னொன்று போட்டிருக்காங்க, திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழர்களிடம் திரள் நிதி வாங்கி திம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 1949 திமுக ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்பு திராவிடர் கழகத்துக்கு முதல்ல செலவு பண்ணது யார்? பனகல் ராஜா. அவர் ஜமீன்தார். யாரு? பனகல் ராஜா ஜமீன்தார் செலவு பண்ணுவார். அவர் செத்து போனதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு செலவு பண்ண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி திராவிடன்னு ஒரு இதழ் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்கன்னு அவங்ககிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் திமுக 49 தொடங்குறாங்களா, 49 தொடங்கின திமுகவுக்கு நிதி வேணும்னு ஐயா கருணாநிதி அவர்கள் உண்டியல் குலுக்கி காசு வசூல் பண்ணலையா? ஏன் பண்ணல? அதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் கூட விட்டுறேன்ப்பா. இப்போ திமுக என்ற கட்சிக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கும் இன்னைக்கு? அது லட்சக்கணக்கில் இருக்கு, பல கோடி கணக்கில் இருக்கும். என்ன கேட்குறேன், 2016 ஐயா கருணாநிதி அவர்கள் கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட தேர்தல்னா 2016 சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு எனக்கு நிதி கொடுங்க, உங்க கையில எவ்வளவு நிதி இருந்தாலும் சரி, என்னை எங்க பார்த்தாலும் சரி உடனே கொடுத்துருங்க. சக்கர நகர் காலையில் உட்காந்துட்டே கேட்கிறாரு. அப்படியே கேட்டிருக்காப்ல. அப்ப நான் நினைக்கிறேன், ஐயா வந்து நடமாடக்கூடிய சூழல்ல இருந்து ஐயா முடங்கி போற நேரம் வரைக்கும் ஐயா நிதி வசூலிச்சிருக்காப்ல. அப்ப ஐயா வந்து அதை அந்த காசுலாம் தின்னாருன்னு யாராவது சொன்னா அது தப்பா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. அந்த காசுல தானே சம்பளம் கொடுக்குறாங்க. சொன்னா நானும் நீயே விட்டுருமா? விட மாட்டோம். அவன் அறிவாலயத்து கொத்தடிமைகள் விட்டுருமா? விடாது. அதே தான் நானும் சொல்றேன். இந்த மாதிரி வந்து அநாகரிகமான வார்த்தைகளை பரப்புறதுங்கிறது அவங்களுடைய வேலை. கண்டிப்பா. முதல்ல ஒரு மக்கள் நிறுவனமான ஒரு கட்சி, அந்த கட்சி மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கலாம், தெரிஞ்சு நிதியை கேட்கலாம், தப்பு கிடையாது. கொள்ளையடிக்க கூடாது. இவங்க அடிக்கிறாங்களே, ஊழல் பண்ணக்கூடாது. அந்த கெனடியன் மஞ்சள் பருப்புல ஊழல் பண்ணது என்னமோ சொல்றாங்கய்யா, நிறைய கோடி வந்திருக்கும்னு, எவ்வளவுன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் அந்த போக்குவரத்து துறை ஊழல், அதெல்லாம் பல கோடி. மின்சாரத்துறை ஊழல், அதுக்கு மேல. ஆமா, இப்படி பல துறைகள்ல ஊழல் இருக்கு. இந்த ஊழல்லாம் பண்ணக்கூடாது. நீ நிதி திரட்டலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, உண்டியல் குலுக்கினாங்க, அவர்கள் உண்டியல் தான் குலுக்கினார்கள், மற்றபடி எதுவும் செய்யவில்லை, ஊழல் செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை அப்படின்னு அவங்க நெஞ்ச நிமித்தி சொல்றதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கு. ஆனா திமுக விட அந்த தகுதி இருக்கா? இல்ல. நீங்க ஊழல் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க பண்ணலையா? சுத்திக்கிட்டே இருப்பாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் நாங்க ஊழல் பண்ண சொல்லவே மாட்டாங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னது, ஒரு நாள் பெரியாரின் பேரர் என்பார், அடுத்த நாள் முப்பாட்டன் முருகர் என்பார். பாயிண்ட் அது என்னன்னா, பெரியாரின் பேரன் என்பார். சீமானவர்கள் சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. சீமானவர்கள் என்ன சொன்னாரு, EVKS இளங்கோவனை கூட பேரன் சொல்ல மாட்டாரு, பெரியார் இருந்தா என்னத்தான் பேரன் சொல்லுவாருன்ற அளவுக்கு உரிமையாக பெரியாரை வந்து மேடைகள்ல பேசினவர் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் எப்போ திராவிட இயக்க மேடைகள்ல இருந்தப்போ அது தெளிவாக அவரே சொல்லிட்டாரு, அது நான் நடந்து வந்த பாதை, இது நான் வழி நடத்துற பாதை. அது பண்ணது கூமுட்டைக்கு புரியவே இல்லை. இல்ல
அதை வந்து நேரடியாக பெரியாரை வந்து இவங்க வந்து விமர்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. சீமான் வந்து தன்னுடைய வாயால் பெரியார் விமர்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க. எதிர்பார்க்கறாங்க. அடி அவர் சும்மாவே ஆடுவாரு. இந்த மாதிரி சிலகை கட்டினா என்ன பண்ணுவாரு? அப்படி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சீமான் அப்படி சொன்னார். முப்பாட்டன் முருகன். நான் என்ன கேட்குறேன், 2010க்கு பிறகு சீமான் அவர்கள் முப்பாட்டன் முருகன் சொல்ல காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை விமர்சிக்கிட்டே இருக்காங்க. சேகர் பாபு ஐயா முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடத்துறாப்புல ஆகஸ்ட் 27 நினைக்கிறேன். நான் சொல்றேன், சேகர் பாபு அவர்கள் அப்படி விமர்சிப்பாங்களா? இதே பெரியாரின் பேரர் அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முருகரோட வேல்லாம் கையில கொடுத்தாங்க. அதான் அது எப்போன்னு கேட்டீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னாடி. அது அவருக்கு மட்டும் கொடுக்கல, ஐயா அண்ணன் திருமாவளவனுக்கே கொடுத்துட்டாங்க. திருமாவளவனத்தின் எதிர்ப்பாளர் அவரு. ஆமா, ஏன்னா அவர் மேடையில் வச்சுக்க என்னமா என்ன திட்டுற அப்படின்ற மாதிரி பெரியாரின் பேரன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருப்பாரு. வேலும் நான் தான் வாங்கியிருக்கேன், ஒருவேளை என்னையத்தான் சொல்றாங்களோ அப்படின்னு அண்ணனுக்கே டவுட் இருக்கும். இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, தேர்தலுக்கு முன்னாடி அவங்களோட குலதெய்வ வழிபாடை போய் பண்ணிட்டு வந்தாரு. அது நியாயம், அது அவங்களுடைய விருப்பம். அதெல்லாம் யாருமே கடவுள் மறுப்பாளர்கள் சொல்றேன்னா அதுக்காக அதானே. என்ன பெரியாரின் பேரன்னு சொல்லிட்டா முப்பாட்டன் முருகன் சொல்லக்கூடாதா? சரி, முப்பாட்டன் முருகன் சொல்ல என்னதான் பிரச்சனை? எனக்கு அது புரியவே இல்லை. நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க அது தெளிவுபடுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தமிழருடைய பண்பாடு நாகரிகம் மீண்டு எழுந்துரும்ல. இல்லை, நான் பெரியார் வந்து இறை மறுப்பாளர். இறை மறுப்பாளராக இருக்கிற பெரியாரின் பேரனான நீ எப்படி உன்னை வந்து முப்பாட்டன் முருகனை வந்து முப்பாட்டன் சொல்லிக்கிறேன்னு கேட்குறாங்க. சரி ரைட்டு, பெரியார் பாட்டன், முருகன் வந்து ஒரு தமிழ் கடவுள்ன்றதுக்காக முப்பாட்டன் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா பெரியார் தன்னுடைய வாய்களாலே சொல்லியிருக்கிறாரு, வாயாலே சொல்லியிருக்காரு தான் கன்னடன் அப்படின்னு. அப்போ அவரை வந்து நம்ம முப்பாட்டன் சொல்ல முடியாது. அதாவது பெரியாரை வந்து தாத்தான்னு சொல்ல முடியாது. ஆனால் முருகனை வந்து முப்பாட்டன் சொல்லலாம். ஏன்னா அவர் தமிழ் கடவுள்னு எல்லா இலக்கியங்களும் சொல்லியிருக்கு. ஆமாம், அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ கருணாநிதி அவர்கள் வந்து இறைமறுப்பாளராக இருக்கிறாருன்றதுக்காக நான் இறைமறுப்பாளராக இருக்க முடியுமா? முடியாது. அவர் இறைமறுப்பாளர்ன்றதுக்காக நான் அவருக்கு ஓட்டு போடாமல் இருந்தேனா? இல்லை. எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் யார் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை சொல்லுங்க. ஏன் சீமான் அவர்கள் வந்து முருக பக்தியை வந்து ஒரு தமிழ் கடவுள்னு எடுத்தா அது தப்பா? சரி, இப்போ அது மட்டும் கிடையாது. அதே மேடையில் அவங்க வாழ்த்து சொல்லும் போது இன்னொன்று சேர்த்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம் அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் திராவிடத்தை எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு சீமான் எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரோ அதற்கு நிகராக அல்லது அதற்கு ஒரு படி மேலே கூட போய் விமர்சித்தவர் யாருன்னா அண்ணன் திருமாவளவன். அவர் பேசினார் இல்லையா, அதை வந்து இவங்களாம் அதான் மறந்துட்டாங்களா இல்லை இவங்களே வந்து அதை புரிஞ்சுக்கலையான்னு தெரில. அனதர் ஒன், அவர் வந்து இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை மணந்திருந்தால் நீ நல்ல கணவனாகி இருக்கலாம், தாய் மண்ணை மணந்ததால் நீ காவலனாகி விட்டாய். தாய் மண்ங்கிறது அன்னைக்கு நடத்தின இதழ் இல்லையா, அமைப்பாய் திருவள்ளுவம் கூட அதில் தான் வந்துச்சு. அப்போ தாய் மண்றது எது? தாய் மண்ங்கிறது தமிழ் மண். ஓகே, அது திராவிட தாயெல்லாம் கிடையாது. அவரே சொல்றாரு திராவிடம்ன்றது ஒண்ணு இல்ல, அப்படி திராவிடம் ஒரு இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது, ஒரு வரையறையும் கிடையாது. அப்படி திராவிட மொழியை பேசுறவங்க எல்லாம் அம்பக்கு பொய்ன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னைக்கு சில ஹைனாக்கள், கழக ஹைனாக்கள் மாதிரி இன்னும் சில ஹைனாக்கள் இருக்கு. அந்த ஹைனாக்கள் திருமாவளவன்களை கடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்? அதான் அந்த உள் இடஒதுக்கீடு. அதுல என்னன்னா ஒருத்தர், அவர் பேர் வந்து ஆதித்தமிழர் பேரவை, அவர் பேரு அதியமான். அதியமான் யார் தெரியுமா? யாரு? மன்னர், தமிழ் மன்னர், வேளிர்கள் ஒரு மன்னர். இவருடைய பேர் என்னது? அதியமான். அந்த மன்னருடைய பேர் அவர் வச்சிருக்காப்புல. இப்போ என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு, அவர் வந்து சாதி பேர் வச்சிருக்காரு. ஆனால் இப்போ இவரை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவருடைய பேர் வந்து அதியமான். ஆனால் இவருடைய உண்மையான மன்னருடைய பேர். ஆனால் இவர் பேர் உண்மையான பேர் என்ன தெரியுமா? சுப்பாராவ். அதை நான் சொல்லலப்பா, நான் சொல்லலை. யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் 2008 எழுதப்பட்ட ஒரு கடிதம், அந்த கடிதத்தை எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பாராவ், அதியமான் என்கின்ற சுப்பாராவ் அப்படின்னு அந்த கடிதத்தை நம்ம போடுவோம். ஓகேவா? அவர் வந்து ஆதி தமிழர் பேரவை. அவர் பேர் என்ன? ஆதி தமிழர் பேரவை. ஆமா, அதியமான் சுப்பாராவ். புரியுதா இல்லையா? புரியுதா? ஸோ இதுதான் உனக்கு அந்த கனெக்ஷனுங்கிறது இதுதான். அப்போ தமிழர் பேரவையை வைத்திருக்கக்கூடிய ஒரு தெலுங்கர், அவர் அறிஞர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு பேசும்போது திருமாவளவன் அவர்கள் அவ்வளவு ஒரு ஃபோர்ஸாக விமர்சிக்கிறது. அதுக்கு பிறகு பல்லர்கள் வேறு, பறையர்கள் வேறு, நாங்கள் வேறு அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் வேறு அப்படின்னா நீங்கள் ஏன் இவ்வளோ அனாதிகமாக விமர்சிக்கிறீங்க ஒரு கேள்வி வருது. இன்னொரு இடத்துல சொல்கிறாருப்பா, என்ன சொல்கிறாரு தெரியுமா? நாங்கள் தெலுங்கர்களே கிடையாது, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் பேசுகிறோம், அது தெலுங்கு மாதிரி ஒரு மொழி, தெலுங்கு கிடையாது. ஏன்னா கருவட்டு சாம்பார் அதான் மாதிரி ஒன்று, ஆனால் அது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கர்கள் வந்து இங்கே வந்து பேசும்போது நாங்கள் அவங்களுடைய பேச்சை மொழிபெயர்க்க முயற்சி பண்ணோம், முடியலை அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது?
அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ ஈழத்தமிழர் ஒருத்தர் இலங்கையிலேருந்து இங்கே வராரு, அவர் அங்கேருந்து இங்கே வரும்போது முழுக்க நம்மளுடைய பேச்சை மொழிபெயர்த்தோம்னா அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கண்டிப்பாக. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய வழக்கம் அங்கே இருக்கக்கூடிய வழக்கம் ஒன்று, இங்கேயும் அவங்க தமிழ் தான் கற்றுக்குறாங்க, அங்கேயும் அவங்க தமிழ் தான் கற்றுக்குறாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது இல்லையா? ஆமாம். ஆனால் இதுவே வந்து நம்ம மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்த்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் சிக்கல் தான். அவங்க வந்து மொழி இன்னும் நிறைய மாறி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மொழியை நீங்கள் சரியாக கற்றுக்காததுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாகும்? இதுக்கு என்ன குறைபாடு வைக்கிறாங்க அவங்க? அது அவங்க என்ன சொல்லணும்? மொழி சிறுபான்மை மக்களான எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கிறதுக்கான உரிமையை மீட்டு கொடுங்க. தெலுங்கு பள்ளிகள் ஆரம்பிங்க. உனக்கு தெரியுமா தேனாம்பேட்டையில் ஒரு தெலுங்கு பள்ளி இருக்கு. அங்கதான் அறிவாலயம் இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அங்கதான் அறிவாலயம் இருக்கு. ஓ, அது வேறையா? 40% நாங்க இங்க இருக்கிறோம், தெலுங்கு மொழியை பாடமொழியாலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் இவங்க மனு கொடுத்தது நம்ம 40 விழுக்காடு. ஆமா, அதாவது 40 லட்சம் இருக்காங்க. 40 லட்சத்து 40 விழுக்காடு தப்பா சொல்லிட்டாங்க போல. ஆமா. 2011 சென்சஸ் படி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 7 கோடி மக்கள் 40 லட்சம் பேர். அது ஒரு பெரிய மக்கள் தொகை அல்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மக்கள் தொகை. அதை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு சலுகைகள் இருக்குது. நீங்கள் வந்து கல்லூரி நடத்தினா அதுக்கு சலுகை இருக்குது, சில கல்வி நிறுவனங்கள் நடத்தினா அதுக்கு சலுகை இருக்குது. அந்த மாதிரி சலுகைகள் கேளுங்க, அந்த மாதிரி எங்களுக்கான வசதிகளை கேளுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் தமிழர்கள்னு போய் சொல்லாதீங்க. அது நல்லாவே இல்லையே. இவங்களுக்கு இனம் மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மற்றபடி என்ன, அவங்களுக்கு வந்து சில விஷயங்களில் சில அரசியல் இருக்குது, அதுக்காக இந்த மாதிரி இனம் மாறக்கூடிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படலாம். சரி, இப்போ அதை விட்டுருவோமே. அதையும் தாண்டி ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே வயிற்றுல அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அந்த வார்த்தையை வந்து தடை பண்ணலாம் கூட சில முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. தடை பண்ணாங்களான்னு தெரில. இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஒரு அமைச்சர் அவர் மேடையில் என்ன பேசுகிறாரு? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்குமான ஒரு உறவை அநாகரிகமான கொச்சிப்படுத்தும் விதத்தில் பேசிடுறாரு. பேசின உடனே அமைச்சர் ஜெயக்குமார் பயங்கரமாக காட்டமாக விமர்சனம் பண்ணுறாரு. சாராய கடை நடத்துனவங்க தானே, சாராயம் முடிச்சோம் அந்த மாதிரி எதுவும் பேசினதுக்கு பிறகு அங்கே மகளிர் அணின்னு ஒன்று இருக்குது அதிமுக. அவங்க எப்போவுமே ரொம்ப கோபக்காரங்க. அவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசிட்டாங்கன்னா கோபத்தில் கொந்தளிச்சிருவாங்க. அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அண்ணாவின் பெயரால் புரட்சி தலைவர் இயக்கம் கண்ட போதும் சரி, அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் வழிநடத்திய போதும் சரி, கருணாநிதி எத்தகைய தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைத்தாரோ அதையே இப்போது ஸ்டாலினின் தொண்டரடி பொடியாழ்வார்கள் கையில் எடுத்திருப்பது அவர்களை அழிவுப்பாதைக்கு அழைத்து செல்லும். இருபெரும் தலைவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக மாற்றான் மனையிலிருந்து அபகரித்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டு பேச வேண்டும். பெற்ற மகளையே வெண்டாள நினைத்த சண்டாளர்களின் அழுகிய மூலையிலிருந்து ஒழுகிய சிந்தனை தான் அன்பரசனின் பேச்சு. பேச்சு இல்ல உன்ன சொல்லல. அவர் வந்து அமைச்சர் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்னொன்னு சொல்றாங்க. இல்ல அதுவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்பூர வாசனை பொதி சுமக்கும் மிருகத்திற்கு தெரியாது. அது நம்ம பாஷையில சொன்னா கழுதைக்கு தெரியாது கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதில் அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சுன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகி அவங்க அதுக்கு ஒரு மறுப்பு அந்த இதெல்லாம் பேசுவாங்க. பட் அதெல்லாம் பெருசாக ஃபயராகவே ஆகலை. ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த வார்த்தையை தன்னுடைய தொண்டர்கள்ட்ட ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாரு. நம்ம திட்டின வார்த்தை தானே, நமக்கு பெருசாக ஒன்றும் அடிக்காது அப்படின்ற மாதிரி தடைப்பட்ட வார்த்தையை. ஆமாம், அதனால என்னதுன்னா, இது வந்து நான் சொன்ன அறிக்கை யாருடையதுன்னா பா வளர்மதி, கழக மகளிர் அணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர், அதிமுக. அவங்க தான் இது பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வழக்கு போடணும், யார் மேலே போடணும்? ஆமாம், என் மேலே போட்டிங்கன்னா நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன்றதை சொல்லிடுவேன். என் பேரை வர மென்ஷன் பண்ணியிருக்காரு. தாமு அன்பரசன் அமைச்சர் அவர்களுடைய பெயர். அவர் தான் அப்படி பேசினாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். என்ன இப்போ அந்த மீடியாவிலேருந்து அந்த ஃபுட்டேஜ் தூக்கக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கலாம். அதை வேணால் நம்ம பார்க்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி